ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், பண்டிகை நாட்கள் வந்தாலே நம்ம வீட்ல அதிகமா அந்த குத்து விளக்கு எல்லாம் ஏத்தி வைக்கிறது வழக்கமா இருக்கும். இல்ல ஏதாவது விசேஷ நாட்களையுமே குத்து விளக்கு வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அந்த மாரி நம்ம குத்து விளக்க வந்து ஏத்தி வைக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, எண்ணெய் கசிவு வந்து அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இத பத்தின ஐடியாஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட ரெகுலரா சேனல ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த ஐடியாஸ பத்தி தெரியும். ஸோ அவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வந்தவங்க நெறைய பேர் இத பத்தி ரிப்பீட்டடா டவுட்ஸ் வந்து கேட்குறாங்க. நம்மளோட ஷாப் என்கொயரிலயுமே இந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஸோ பொதுவாவே குத்து விளக்கு வந்து நம்ம ஏத்தி வைக்கும்போது, அதுல இருக்கக்கூடிய பாதி எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கீழ இருக்கக்கூடிய தட்டுல தான் வந்து இருக்கும். அது துளி எண்ணெய் கசிவு இல்லாம நம்ம எப்படி அழகா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குத்து விளக்கு பார்த்தா நெறைய பேர் அடுத்து கமெண்ட்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடியது, இந்த குத்து விளக்கு எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்பீங்க. இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பீங்க. ஏன்னா, நான் எப்பலாம் இத வீடியோல வந்து காமிக்கணும், கண்டிப்பா அடுத்த ஒரு கொஸ்டின் இதுவா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா இந்த குத்து விளக்கோட ஹைட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 2 அடி போல ஹைட் வரும். ஸோ இதுல வந்து அட்ஜஸ்ட்மென்ட் டைப் இருக்கு. 3 விதமா நம்ம வந்து இத வந்து அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். இப்ப வந்து நான் வந்து அ பாதி அளவுக்கா நான் வந்து அத குறைச்சு வச்சிருக்கேன். இத இன்னமும் சின்னது பண்ணலாம். அதாவது சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டையும் ரிமூவ் பண்ணிட்டு, வெறும் அந்த தீபம் பிளேட் கீழ இருக்கக்கூடிய பிளேட்டும், மேல அந்த தீபம் ஏத்தக்கூடிய அந்த பகுதிய மட்டும் அட்டாச் பண்ணா, இன்னும் சைஸ் வந்து குட்டியாவும் பண்ணலாம். ஸோ 3 விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இந்த குத்துவிளக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஃபிரெண்ட்ஸ். ஸோ அதுதான் இப்ப வந்து நான் அ இன்னைக்கு தீபம் ஏத்தி அந்த எண்ணெய் கசிவு இல்லாம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஆ இதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஹோல்டர் தான் வந்து வைக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது அது மட்டும் இல்ல. நெறைய பேர் வந்து இந்த பழைய வீடியோஸ் நான் நெறைய வந்து குத்துவிளக்கு டெக்கரேஷன்ஸ் ஐடியாஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அத பாத்துட்டு இப்போ ஒரு சில ரீசென்ட்டா ஷாப்க்கு என்கொயரி பண்ணும்போது, ஏதாவது நியூ டெக்கரேஷன் ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ டைம் இருக்கும்போது கண்டிப்பா நான் டெக்கரேஷன் ஐடியாஸ் அப்பப்போ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, அந்த கிளிப் டைப் ஹோல்டரு. இதுதான் வந்து நம்ம குத்து விளக்குல வைக்கும்போது, அ கீழ அந்த எண்ணெய் கசிவு வராம அத தடுத்து நிறுத்திக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிளிப் டைப்ப யூஸ் பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா கிரிப்பா புடிச்சுக்கும். அ இன்னொரு ரவுண்ட் டைப்லயும் ஒரு ஹோல்டர் வந்து இருக்கு. அது வந்து நம்ம மேல மட்டும் வச்சுக்கிற மாரி தான் வரும். அ என்ன கேட்டா பெஸ்ட் வந்து இந்த கிளிப் டைப் ஹோல்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா, இதுல நீங்க நல்லா சொருகி விட்டுட்டு திரிய போட்டு தீபம் ஏத்தும்போது, கீழ எதுவும் விழாம இருக்கும். நம்ம தீபம் ஏத்துனதுக்கு அப்புறம் கூட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம நகர்த்தி வைக்க முடியும். ஆ அதேபோல இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு 1 இன்ச் அகலம் இருக்கக்கூடிய விளக்கா இருந்தா தான் வந்து பயன்படுத்த முடியும். அதுக்கு அளவு கம்மியா இருந்தாலும் இந்த ஹோல்டர் வந்து பயன்படுத்த முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா, இதுக்கு முன்னாடி நான் காமிக்கும்போதும் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 முக குத்து விளக்கு வைக்க முடியுமான்னு கேட்பாங்க. இல்ல சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய குத்து விளக்குக்கு வந்து பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆ ஸோ அளவு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1 1/2 இன்ச் 1 இன்ச்லேருந்து 1 1/2 இன்ச் அகலம். அந்த தீபம் ஏத்தக்கூடிய இடம் இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்தோட அகலம் வந்து ஒரு 1 1/2 இன்ச் போல இருந்ததுன்னா, தாராளமா இந்த ஹோல்டர் வந்து பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு குறைவா இருந்தது அப்டின்னா, இது கொஞ்சம் வைக்கிறது கஷ்டம் தான். கரெக்ட்டா ஃபிட் ஆகாம தான் இருக்கும். அந்த ரவுண்ட் டைப்ல நான் சொன்ன அந்த ஹோல்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1 இன்ச் அகலம் குறைஞ்சபட்சம் அந்த இடத்துல வேணும். அப்பதான் வந்து அது கரெக்ட்டா அந்த தீபம் ஏத்தக்கூடிய இடத்துல வச்சு திரி போட முடியும். இப்ப குட்டியா ஒரு சின்ன டெக்கரேஷனும் வந்து அரேஞ்ச் பண்ணலான்னு ரெடி பண்ணியிருக்கேன். இன்னொன்னு இந்த குத்து விளக்குல வந்து நம்ம ஹோல்டர் வந்து பயன்படுத்தும்போது, திரிய போட்டுட்டு எண்ணெய் வந்து ஊத்தி ஒரு 10 நிமிஷம் போல அப்படியே அந்த திரிய வந்து ஊற விட்டுருங்க. ஸோ அப்பதான் வந்து அந்த எண்ணெய் நல்லா திரி ஊறிட்டு நல்லா எரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வழக்கம் போல செம்பருத்தி இலை தான் பறிச்சிருக்கேன். பொதுவா நான் செம்பருத்தி இலையும், இல்லன்னா இந்த மல்லிகைப்பூ இலை வந்து பயன்படுத்துறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா வாடி போகாம இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த டெக்கரேட் பண்ணி ஒரு பூஜை நேரம் ஒரு 1 மணி நேரம் இல்லன்னா 1 1/2 மணி நேரம் நம்ம பூஜை செய்யறோம் அப்டின்னாலும் கூட, அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். வாடாம இருக்கும். அதனால இது போல இலைகள வந்து நம்ம அழகா கீழ வச்சு அலங்கரிச்சுக்கலாம். நான் கீழ வச்சிருக்கிறது ஒரு முக்காலி தான் வச்சிருக்கேன். ஏன்னா, நான் வச்சிருக்கக்கூடிய அந்த குத்து விளக்குக்கு அது கரெக்ட்டா இருந்தது. ஸோ அடிப்பகுதியில சுத்தியும் வந்து அந்த செம்பருத்தி இலைய வச்சுட்டு ரோஸ் வச்சிருக்கேன். ஏன்னா, எனக்கு என்கிட்ட இருந்தது வெறும் ரோஜா பூ மட்டும் தான் இருந்தது. ஸோ அத வச்சு மட்டும் தான் நான் டெக்கரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதேபோல அந்த பிளேட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா,
அ அந்த பூவ வந்து கீழ இருக்கக்கூடிய அந்த காம்பு பகுதி கட் பண்ணிட்டு அப்படியே வச்சிருக்கேன். ஏன்னா காம்போட நீங்க வச்சீங்கன்னா, பூ வந்து சாஞ்ச மாரி தான் வரும். இப்படி மேல பார்த்த மாரி வரணும் அப்படின்னா, நம்ம கீழ இருக்கக்கூடிய அந்த காம்பு பகுதிய வந்து கட் பண்ணிட்டு வச்சீங்கன்னா, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டெக்கரேஷன் மட்டும் இல்ல. இன்னும் நெறைய விதமான டெக்கரேஷன்ஸ் நம்ம வந்து பண்ணலாம். ஆ ஏன்னா டபுள் சைட் டேப் ஒட்டியும் நம்ம பூக்கள ஒட்டி அலங்கரிக்கலாம். ஸோ நெறைய விதமான ஐடியாஸும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். நீங்க தேவைப்படுதுனா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாரி இதுக்கு நடுப்பகுதியில வந்து அது நூல் விட்டு கோர்த்துட்டு அத கட்டியிருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து நான் வந்து டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணல. ஸோ நம்ம கட்டி விட்டுட்டா கொஞ்சம் அ திரும்பவும் கழட்டி எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்து குத்துவிளக்கோட மேல் பகுதியிலயும் வந்து பூ வச்சா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் செம்பருத்தி இலையே தான் ஒரு 3 இலை வந்து எடுத்திருக்கேன். நடுவுல ஒரு அழகா ஒரு ரோஸ் மட்டும் வச்சுட்டு, இதையும் மேல நம்ப கட்டி விட்டுலாம். பொதுவா இங்க வந்து டேப் போட்டு ஒட்டுறத விட, நீங்க ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இப்போ நல்லா டைட்டா இருக்கும். திரும்ப கழட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்னு ரொம்ப கீழ நம்ம வச்சோம்னா, அந்த சூடுபட்டு பூ கருகிரும். அதனால கொஞ்சம் நல்லா ஹைட்டா மேல தூக்கி வைக்கும்போது, அந்த விளக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இது போல மேல தள்ளி வச்சு நம்ம அந்த ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுலாம். ஸோ கீழயும் நம்ம அந்த இலை, மேலயும் அந்த இலையோட காம்பினேஷன்ல பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும். அடுத்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஹோல்டர்ல வந்து நம்ம திரி போட்டுட்டு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். நல்லா ஊறிருச்சு. அந்த ஓரங்களையும் நல்லா எண்ணெய் விட்டு நனச்சு விட்டுட்டா, நல்லா ஊறியிருக்கும். அதனால தீபமும் நல்லா உங்களுக்கு எரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏத்தும்போது மட்டும் திரிய கொஞ்சம் நல்லா வெளிப்புறமா இழுத்து வச்சுட்டு, நீங்க தீபம் ஏத்திட்டு, அத கொஞ்சம் உள்ள தள்ளி விட்டுடலாம். ஏன்னா, இந்த அளவுக்கு லென்த்ல வெளிய இழுத்து விடணும்னு தேவையில்ல. சன்னமா நம்ம வச்சுட்டு தீபம் ஏத்தி விடலாம். எரியும்போது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஸோ இந்த ஹோல்டர வந்து பயன்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு சொட்டு எண்ணெய் கூட உங்களுக்கு வழியாம அழகா எரியும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஃபுல்லாவே எரிஞ்சு முடிச்சிரும். பாதியில அணைஞ்சு போற அந்த பிரச்சனைலாம் இருக்காது. அதே மாரி நம்ம கீழயும் பூக்கள வச்சு அலங்கரிச்சிருக்கோம். அந்த இடத்துலயும் எந்த ஒரு எண்ணெய் கசிவும் இல்லாம அழகா தீபத்த வந்து ஏத்திக்கலாம். குத்து விளக்கு எப்பவுமே சுத்தமாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளிப் டைப் ஹோல்டர்ஸ் நம்ம ஷாப்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் பழைய ஆஃபர பார்த்துட்டு, அந்த ஆஃபர் இன்னும் இருக்கு அப்படிங்கிற மாரி வாட்ஸ்அப் என்கொயரில வந்து கேட்குறீங்க. ஸோ, அதனால இந்த ஜூலை மந்த் ஃபுல்லாவே வந்து இந்த ஹோல்டர்ஸ்க்கு ஆஃபரும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். செட் ஆஃப் 10 பீசஸ் வந்து உங்களுக்கு ரூ. 250 தான் வரும். ஸோ, தேவைப்படுறவங்க வழக்கம் போல நம்ம ஷாப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ, கொரியர் மூலியமா எல்லா ஏரியாக்கும் சேஃபா சென்ட் பண்ணி விட்டுருவோம்.